இமான். தமிழ் சினிமாவில் மெலடியின் மன்னன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் இசையமைப்பாளர் டி. இமான் எப்படி ஒரு சிறுவயது இசை ஆர்வலரில் இருந்து முன்னணி இசையமைப்பாளராக உயர்ந்தார் தெரியுமா? டி. இமான் முழு பெயர் இமான் ஈஸ்வரன். சிறுவயதிலிருந்தே இசையின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட அவர் பல்வேறு இசைக்கருவிகளை கற்றுக்கொண்டு தனது திறமையை வளர்த்துக் கொண்டார். மிகவும் இளம் வயதிலேயே விளம்பர ஜிங்கிள்களுக்கு இசையமைத்து தனது பயணத்தை தொடங்கிய அவர் பின்னர் தமிழ் திரைப்பட உலகில் வாய்ப்பு பெற்று தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினார். அவரது முதல் திரைப்பட இசை ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதோடு தொடர்ந்து பல படங்களில் இசையமைக்கும் வாய்ப்புகளையும் பெற்றுத்தந்தது. ஆரம்பத்தில் மெதுவாக வளர்ந்த அவரது பயணம் குடும்பம் முழுவதும் ரசிக்கக்கூடிய இனிமையான பாடல்கள் மற்றும் கிராமத்து மண்வாசனை கலந்த பின்னணி இசையால் புதிய உயரத்தை எட்டியது. குறிப்பாக விஜய் நடித்த தமிழன், சிவகார்த்திகேயனுடன் இணைந்து பணியாற்றிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்களிலும் அஜித் நடித்த விஸ்வாசம் திரைப்படத்திலும் அவர் வழங்கிய பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தன. அவரது இசையின் சிறப்பு என்னவென்றால் அதிக சத்தம் இல்லாமல் மனதை வருடும் மெலடியை உருவாக்கும் திறன். நாட்டுப்புற இசையையும் நவீன இசையையும் அழகாக இணைத்து அனைவரும் முணுமுணுக்கும் பாடல்களை உருவாக்குவது அவரது தனித்துவமாக பார்க்கப்படுகிறது. பல முன்னணி பாடகர்களுடன் இணைந்து பணியாற்றியதுடன் அவர் தானும் பல பாடல்களை பாடி ரசிகர்களின் பாராட்டை பெற்றுள்ளார். இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் ஒரு திறமையான பாடகராகவும் அவர் தன்னை நிரூபித்துள்ளார். பலருக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், திரைப்படங்களுக்கு முன்பே நூற்றுக்கணக்கான விளம்பர இசைகளை உருவாக்கிய அனுபவம் அவருக்கு இருந்தது என்பதுதான். அதனால் மிக குறுகிய நேரத்திலேயே மனதில் பதியும் டியூன்களை உருவாக்கும் திறன் அவருக்கு இயல்பாக வந்தது என்று கூறப்படுகிறது. அவரது பாடல்களில் குடும்ப உணர்வு, நட்பு, காதல், தாய்ப்பாசம் மற்றும் கிராமத்து வாழ்க்கையின் இனிமை போன்றவை அதிகமாக பிரதிபலிப்பதால் அனைத்து வயதினரும் அவரது இசையை விரும்புகிறார்கள். பல விருதுகளை வென்றுள்ள அவர் தேசிய அளவிலும் சிறந்த இசையமைப்பாளராக அங்கீகாரம் பெற்றுள்ளார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் பல்வேறு கட்டங்களை சந்தித்தாலும் இசை மீதான அர்ப்பணிப்பை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ந்து புதிய படைப்புகளை ரசிகர்களுக்கு வழங்கி வருகிறார். பல இசையமைப்பாளர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பும் காலத்தில் கூட நேரடி இசைக்கருவிகளின் உணர்வை தனது பாடல்களில் அதிகமாக பயன்படுத்துவது அவரது மற்றொரு சிறப்பாகும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எளிதாக பாடக்கூடிய மெலடிகளை உருவாக்கும் திறன் காரணமாக அவரது பாடல்கள் ஆண்டுகள் கடந்தும் புத்துணர்ச்சியுடன் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அமைதியான குணம், எளிமையான நடத்தை மற்றும் இசைக்கான முழு அர்ப்பணிப்பு ஆகியவை அவரை ரசிகர்களிடம் மேலும் நெருக்கமாக்கியுள்ளன. ஒவ்வொரு படத்திற்கும் கதையின் உணர்வை புரிந்து கொண்டு அதற்கேற்ற இசையை உருவாக்கும் அவரது அணுகுமுறைதான் அவரை தமிழ் சினிமாவின் முக்கிய இசையமைப்பாளர்களில் ஒருவராக நிலைநிறுத்தியுள்ளது.